கண்ணகி, மாதவி, பார்கவி, அருந்ததி, ஏன் இப்படி இல்லை தொந்தரவு? பொழுங்கோ பொழுங்கோ. கண்ணகி, மாதவி, அருந்ததி, பார்கவி. என்ன என்ன பகவான் நாமாவே சொல்லிட்டு இருப்பேளே, இவள யாரு? நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி. ஏண்டா இப்படி பேத்துற? ஹலோ மை டியர் ராங் நம்பர், கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் இல்ல. நேக்கு என்னமோ பயமா இருக்கு. டாக்டர் போன் பண்ணட்டுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கியல்ல உனக்கு வாழ்வு வரும். ஐயோ, என்னென்னமோ பாட்டு பாடுறேளே. தீட்சதர் வர சொல்லி மந்திரிக்கு சொல்லட்டுமா? मेरी जान अरे मेरी बुलबुल, मेरी जान अरे मेरे बुलबुल. பாப்பா, சேப் கார்ல யாரோ ஒரு மாமா வந்துட்டு இருக்கார். சேப்புக்காரா? நம்பர் 888. ஆமாப்பா. அவன் மாமா இல்லடி, மன்மதன், மகாபாவி. நீ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ. போய்க்கோ போய்க்கோ. முக்கியமா நீ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ. போயிடு போயிடு போயிடு. வாங்க 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 வாங்க. என்ன மிஸ்டர் ஐயர், எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப பேடா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. பாவம் மூட்டி சுமந்துட்டு இருக்கேன். பாரம் தாங்க முடியல. ஏதோ பெனாத்தின்னு இருக்கேன். முதல் தடவை ஆத்துக்கு வந்திருக்கேன். காபி போட்டு கொடுக்க கூட ஆத்துக்காரி இல்லை. எங்க போயிருக்காங்க? ஊருக்கு போயிருக்கா. அவ தோப்பலாருக்கு ஆயுஷ்யோமம். ஆயுஷ்யோமம் முத பிறந்த நாளா? கனகாபிஷேகம், சதாபிஷேகம், ஏதோ ஒரு அபிஷேகம். உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்க? அம்மா ஊருக்கு போல அவ சும்மா இருப்பல, அவளுக்கு கூட போயிருக்கா. உங்களை தனியா விட்டுட்டா? ஆமா. என்ன செவர்லாம் ஒரே படம்? எம்ஜிஆர்னா என் பொண்ணுக்கு உசிறு, அவரோட ரசிகை. அப்படியா? எம்ஜிஆர் கீழே என் கார்ல தான் உட்கார்ந்துருக்கார். எம்ஜிஆரா? நான் பார்க்கணும் மாமா. அசடு அசடு. She is beautiful. போடி உள்ள. தகப்பு வழக்கு காலையில் ஏன் இருக்கின்றது? வந்தவன் கட்சி விட்டுட்டு போயிட்டானா? ஏன்பா கற்ப விட்டுட்டு போனது பத்தாவா? அம்மா, யாரப்பா நீ? மனசாட்சி. மனசாட்சியா? இந்த பர்சு உங்க வீட்டுக்கு பாருங்க. ஆமா, நோட்டு நோட்டா பணம் இருந்தும் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். நல்ல பிள்ளை பண்ணி. 2 ரூபா 1 ரூபா கூட சிறையா மாத்தி வச்சிருக்கேன். புத்திசாலியும் கூட. ஆமா, இந்த பர்ஸ் உனக்கு எங்க கிடைச்சது? பக்கத்து வீட்டு படுக்கையில கிடைச்சது. அதாங்க அருந்ததி அம்மா வீடு. சரி, உள்ள வா. ஏன்பா அவர் அங்க எதுக்காக வந்தாரு? ஏன் வந்தாரு? ராமாயணம் படிக்க. பின்ன என்னம்மா? சரி சரி போ. ஐயா, சிகரெட் வாங்க கொடுத்த பணத்துல 8 சில்லற அதுலயே இருக்கு. சிகரெட்டா? தம்பி கொஞ்சம் இரு. அவர் சிகரெட் பிடிப்பாரா? சொல்லேம்பா. மத்தவங்களை பத்தி கோல் சொல்றது தப்புங்க. சொல்லு. எப்பவும் பிடிப்பாரு சொல்ல முடியாதுங்க. மட்டன் சாப்பிடும் போது மட்டும் பிடிப்பாரு. அச்சோ, மட்டன் வேற சாப்பிடுவாரா? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க. இப்ப சொல்வியா? எப்பவும் மட்டன் சாப்பிட மாட்டாருங்க. தண்ணி போடும் போதெல்லாம் மட்டன் வேணும் பாரு. அட பாய் மனுஷா, எப்பெல்லாம் தண்ணி போடுவாரு? எப்பவும் அந்த பழக்கம் சொல்ல முடியாதுங்க. அருந்ததி அம்மா வீட்டுக்கு வந்து தங்கும் போது மட்டும் தண்ணி போடுவாரு. வரப்பெல்லாம் 10 ரூபா வள்ளிசா கொடுத்துருவாரு. இப்படியே 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். கணக்கு தெரியுமா? மது வந்திருக்கேன். தனியா இருந்து கடல் காத்து வாங்குறியா? ஆண்கள் தப்பு பண்றதுக்கு 2 காரணம். பெண்கள் அழகா இருக்கிறது ஒண்ணு, தனியா இருக்கிறது ஒண்ணு. நீ அழகாவும் இருக்கே,
தனியாவும் இருக்கேன். எனக்கு தப்பு பண்ணும் போல இருக்கு. இதைத்தான் தேடிட்டு இருக்கேன். எப்படி கிடைச்சது? பழக்கடை, பாய்க்கடை, புடவை கடை எல்லாம் சுத்திட்டு பக்கத்து வீட்டு படுக்கைக்கு வந்து சேர்ந்ததான். பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். என்ன வாட்ச பாக்குறீங்க? எல்லாம் நல்ல நேரம் தான். டேக்கா நீ கைது போடுமா. இந்த முகூர்த்தத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நீ போடுமா, போடு போடு. அங்கதான் நல்ல குண்டு குண்டா போடு. நான் சொன்னேனே, அவாதான் இவா. ஆத்துக்காரி கேஸ் போட்டிருக்காள். வாதாடணும் சொன்னார், கூட்டின்னு வந்திருக்கேன். இவா கற்பனை விட ரொம்ப விசித்திரமானவர். ஆத்துக்காரி மேல கொள்ள ஆசை, குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கல்யாணமான பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சிருக்க. ராங் நம்பரா டெலிபோன்ல மாட்டி இருக்கா. அவளை தேடி கண்டுபிடிச்சு தொடர்பு வச்சிருக்கார். ஐயர், இவர் கேஸ் எடுத்துக்கிறது இல்ல. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் ஃபெர்லிட்டி. பேர் என்ன? மது. டன். டயல் ஃபார் டைவர்ஸ். வாசல போற பார்க்கல. என்னுடைய கேஸ் டைவர்ஸ் வேணாங்கிறதா சார்? அதுவும் செய்வாங்க தசரரான. ஃபீஸ் பிளஸ் 100 தேங்காய். ஃபீஸ் எனக்கு, தேங்காய் புள்ளியா இருக்கு. திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்டட் அட் தி மெட்ராஸ். டன். போலாம். எங்கடா போற? நானும் எங்க அம்மா வீட்டுக்கே போறேங்க. சப்பா, நீயுமா என்ன தனியா விட்டுட்டு போற? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா இருக்கேன். I'm alone. ரேகா, ரேகா, I'm alone. மது, 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 நான் இங்கதான் இருக்கேன். ரேகா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மது, ரேகா, நீ தான் வீட்டுக்குள்ள போய் தேடி கொண்டாட முடியும். நானே போயிடுவேன். ஆனா ட்ரெஸ்பாசிங் சொல்லி உன் புருஷன் உள்ள தள்ளி விடுவா. போலீஸ் எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. கமிஷனர் வரைக்கும் போயிடுவேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல், கமிஷனருக்கு என்ன தெரியாது. அதான் நீயே போயிடு. நீயா? ஆமா. எங்க வந்தாப்ல? என்ன பார்க்கவா? இல்ல, இந்த வீட்டை பார்க்கவா? ஆமா. அப்பா அப்படி இருக்காரு. அம்மா அப்படி இருக்காரு. மாமா நான் எப்படி இருக்குன்னு கேட்க கூடாதா? ஹலோ, சுகந்தானா? காஃபி ப்ளீஸ். கெட் அவுட். இப்ப என்னத்துக்கு அப்படி அழற? நான் எழுந்துட்டேன். நான் எழுந்துட்டேன். கற்ப இழந்துட்டேங்கிறியா? ஆமா,
ஐம் சாரி, என்னை அறியாம நான் கற்பு மேல ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆகாதவ சொன்னா அந்த கற்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 4 பேர் அனுதாபப்படுவாங்க. கல்யாணம் ஆனவ நீ சொன்னா கை கொட்டி சிரிப்பார்கள். நம்ம 2 பேருக்கு வழக்கு நடக்கும்போது நீ வழிக்கு விழுந்துட்டேங்கிறியா? எங்க அப்பா அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? குளிக்க வேணாம், இங்க வந்துரு, வழக்க வாபஸ் வாங்கிடு. கேட்க மாட்டியே. அப்புறம் அப்புறம் சந்திக்கலாம், ரோட்ல சந்திக்கலாம். இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. படுக்கைக்கு நேர் மேல இருந்த படம் இப்போ இடம் மாதிரி நட்ட நடு ஹாலுக்கு வந்திருக்கு. என்ன காரணமோ சொல்றேன். உன் விலாசத்தை கண்டுபிடிச்சு எப்படி வந்துட்டேன் பாத்தியா? நீயும் புதுசாவே இருக்க. சிரிச்சா சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? முந்தி உன் மனசை மாத்திரேன்னு சொல்லி உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் மனசு மாதிரி. இன்னமும் உன் பேர் அருந்தது தானே? மாத்திக்கவே இல்லை. சொல்றேன். எதை கேட்டாலும் சொல்றேன் சொல்றேன். முதாரி சொல்லும், நான் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. என்கிட்ட தான் சொல்லணும். நீங்க அங்க வாங்க. நீ பயப்படாத. இன்ஸ்பெக்டர், நீங்க அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. அவ என்னுடைய மனைவி. அப்படிலாம் பார்க்காதீங்க. என் மனைவிக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அவ என்னுடைய மனைவி. வைத்தியனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நோயாளி மாதிரி. அப்பா, இதத்தான் சொல்றேன் சொன்னியா? ஆமா. இந்த கேஸை எப்படியாவது ஜெயிக்கணும் சார். நீ என்ன நம்பு, நான் பிள்ளையார நம்புறேன். ஆகா, வாழ்க்கைய நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு மாமா 70 வயசு. இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வீடு தேடிட்டு இருக்காரு. ஏன்? நம்பிக்கைதான், மனுஷனுக்கு நம்பிக்கைதான். ஆனா ஒண்ணு, இந்த கண்ணகி விஷயம் ரொம்ப டேஞ்சர். எதிர்கட்சி வைக்கல் கிழிச்சு விடுவான். அவன் வாராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. 50 பைசா இருக்குமா? 40 பைசா தான் சார் இருக்கு. பரவாயில்ல, குண்டியல்ல போடு. பிள்ளையாரப்பா. மிஸ்டர் மது, ஒண்ணு மட்டும் சொல்றேன். உங்க விவாகரத்துக்கு ஒரு நாளும் நான் காரணமா இருக்க மாட்டேன். கேஸ்ல உங்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேன். என்ன நம்பலாம். தேங்க்யூ கண்ணகி. உன்னை பார்க்கும்போது பழைய நினைப்பெல்லாம் எனக்கு வருது. ஏன் வீட்டுக்குள்ளே என்ன கூப்பிட மாட்டேங்கிற? டோன்ட் டச் மீ. முந்திலாம் மேன் மேன்னு சொல்லுவியே. ஆமா சொல்லுவேன். இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா நீ மனுஷன் இல்ல. கண்ணகி, நான் இப்ப கல்யாணம் ஆனவன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் என் கணவர். அவரால நடமாட முடியாது, கண் பார்வையும் கிடையாது. நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசியின் சுத்திர ஆண்களுக்கு மத்தியில நாட்டுக்காக தன் உயிரையே பணையம் வச்ச வீரரை சந்திச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ, பணத்துக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல, உடல் உறவுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கல. மேன் மேன் யார் யாரையோ சொல்லிட்டு இருந்தேன். பட் he is the real man. கண்ணகி, யார் அது? மிஸ்டர் மது டியர். மது? ஓ ஓ, that man. Oh, that Manmadan. Oh, that fellow. சார், வீடு மாதிரி வேற எங்கேயோ போயிட்டேன். இருந்தாலும் இதே சலூனுக்கு தான் வரேன். ஏன் சார், எல்லாம் ஒரு விசுவாசம் தான். சில பேருக்கு சொந்த பொண்டாட்டினா கூட விசுவாசம் இல்ல. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம்ன்றது வெறும் சம்பவம் தான். ஆனா அதுவே பொம்பளைங்களுக்கு சரித்திரம். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேளுப்பா.
இருக்குன்னு சொல்லுப்பா. அப்ப சொல்லி தொலைக்க சொல்லுப்பா. திமிரா பேசினா சொல்ல மாட்டேன்னு சொல்லுப்பா. சரி சார், சொல்லுங்க சார். ரேகாமா முழுகாம இருக்காங்க. என்னடா சொன்ன? ரேகா கர்ப்பமா இருக்காளா? ஆமா, 2 மாசம். ரேகா, ரேகா! லெட்டர் எடுத்துட்டு வர வீட்டுக்கு அமிச்சா லேபர் வார்டு போறதுக்கு தயாரா வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? சும்மா இருடா, அறிவு கட்டவனே. இப்ப என்ன ஆயிடுச்சுப்பா? இன்னும் என்ன நடக்கணும்? கேஸ் நடந்துட்டு இருக்கு. புருஷன் வீட்டுக்கு போக்குவரத்தே கிடையாது. ஆனால் மனைவி கர்ப்பம். எப்படி? சிவசிவா, இப்ப புரியுதா? டியூப்லைட். சரி, புருஷனே தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? சாரி மன்மத லீலை, எனக்கு புரியுது. ஆனா மதுவோட வக்கீல் மடக்குவானே, கேஸ் எப்படி ஜெயிக்கும்? ஜெயிக்காட்டி போட்டோம். யார் பாரு, தாடி மீசை எல்லாம் பயங்கரமா இருக்கு. கையில சில்லற இல்ல, போயிட்டு அப்புறமா வா. பாப்பா மது, சொந்த மூஞ்சியோட வர கூச்சப்பட்டுக்கிட்டு சோப்பு மூஞ்சியோட வந்திருக்கே. பாப்பா மது, என்ன மது, டைவர்க்கு முன்னாடி புருஷ மனைவி சென்டிமெண்ட் வேண்டி கிடக்கு. உள்ள போனி, உள்ள போன பாருப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட கனவு சாத்தியாச்சு. இப்ப ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயாதுப்பா. இந்த தசவரனை நம்பிட்டேல்ல, டன். ஆனா 2 விஷயம். என்ன சார்? இந்த கேஸ் நடந்து முடியற வரைக்கும் உன் காமத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கடந்து அலையப்படாது. 2, எனக்கு இம்மீடியட்டா 1000 ரூபாய் பணம் வேணும். பணத்துக்கு தான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது? நான் ஒன்னதான்பா மலமாரி நம்பிட்டு இருக்கேன். நான் விளையாடுறியா? அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் உனக்கு டைம் இருக்கு. திங்கக்கிழமை பணத்தோட என்ன வந்து பாரு, இல்ல நான் கோர்ட்ல ஆஜராக மாட்டேன். பையில எவ்வளவு வச்சிருக்கேன்? பையே இல்லையா? உள்ள வா, நான் 2 ரூபாய் தரேன், நீ வாங்கிட்டு போ. சமயத்துக்கு பாருங்க, 1000 ரூபாய் கிடைக்காம போயிடுச்சு. நான் ரொம்ப அல்லாடி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா உங்க நினைப்பு வந்தது, வந்தேன். இந்தாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நிதானமா யோசிச்சு அப்புறம் சொல்லுங்க. இப்ப புறப்படுங்க. ஏன் என்ன இப்படி துரத்துறீங்க? தோட்டத்துக்கு போனவர் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க போயிடுங்க. யாரு? உங்க அப்பாவா? இல்ல, மாமாவா? தாத்தாவா? பிளீஸ் மது. ஓகே. புறப்படுறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஜோக் நீங்க ரசிப்பீங்க. காதல்ங்கிறது புகைப்பட கலை மாதிரி. ஏன் தெரியுமா? ஏ, 2மே டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும். பை பை. பாய்.